அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் அருண் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் 76 அணிகள் கலந்து கொண்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளரும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட முன்னாள் வாரிய தலைவருமான ஆதி ராஜாராம், தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவருமான கோவை சத்யன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கழக அமைப்பு செயலாளர் ஆதி ராஜாராம் பரிசுத் தொகை மற்றும் கோப்பையை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் 1000 விளக்கு பகுதி செயலாளர் எம் பாலச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வடக்கு பகுதி பேடரப்பள்ளியில் அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அம்மப்பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் தலைமையில் திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநில அம்மப்பேரவை துணை செயலாளரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளருமான வி பன்னீர்செல்வம், கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அம்மப்பேரவை மாவட்ட இணை செயலாளர் செல்வம், மாநில எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் பொய்யாமொழி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் அதிமுக சாதனை விளக்க பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜு இதில் பங்கேற்று இனாம் மணியாச்சி பகுதியில் பொதுமக்களிடமும் கடைகளுக்கும் சென்று சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கியதோடு திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி இதில் பங்கேற்று பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். திருநெல்வேலியில் உள்ள தனியார் ஹோட்டலில் அதிமுகவின் கழக மாணவரணி சார்பில் இளம் பேச்சாளர்கள் தேர்வு முகாம் மாணவரணி மாநில பொதுச் செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் நெல்லை மாவட்ட தலைவர் கணேஷ் ராஜா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த இளம் பேச்சாளர்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவரணி தலைவர் முத்துப்பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.